வணக்கம். யோகா அப்படின்னாலே நல்ல உடம்பு ஃப்ளெக்சிபிளாக வளைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். நான் என்ன பண்ணாலும் என்னால் உடம்பு அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக வளைக்க முடியலன்னு வருத்தப்படுறீங்களா? உங்களுக்கான சூப்பரான ஆசனா தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். 100 டேஸ் சேலஞ்சில் டே 13ஓட சேலஞ்ச் இன்னைக்கு திரிகோணாசனா. திரிகோணாசனா பேர்லேயே இருக்குது. முக்கோண வடிவில் உடம்பை வளைக்கிறதுனால இதுக்கு பேர் திரிகோணாசனான்னு பேர். இந்த ஆசனா எந்த சக்கராவுக்கு பண்ணுறோம்? மணிப்புரக சக்கராவிலிருந்து சுவாதிஷ்ட சக்கரா வரைக்கும் இந்த ஆசனால உயிர் பெறப்படும். அப்போ உயிர் பெறக்கூடிய உறுப்புகள் அந்த 2 சக்கரால இருக்கக்கூடிய கல்லீரல், கணையம், சிறுகுடல், பெருங்குடல், சிறுநீரகம் இந்த பகுதிகள் எல்லாம் இதனால உயிர் பெறப்படும். அப்போ ஜீரணத்திற்கும் சரி, முதுகு நல்ல ஃப்ளெக்சிபிளா உடம்பு வளைக்கிறதுக்கும் சரி, கால்களை நல்ல வலிமைப்படுத்துறதுக்கும் இந்த ஆசனா பயன்படும். யாரெல்லாம் அந்த ஆசனாவை பண்ணக்கூடாது? மூட்டு வலி இருக்கிறவங்க, இடுப்பு வலி, முதுகு வலி இருக்கிறவங்க ஒரு யோகா குருவோட துணையோட இதை நீங்க பண்ணும்போது அந்த வலியிலிருந்தும் மீளலாம். இந்த ஆசனாவை நீங்க உடம்பு ஃப்ளெக்சிபிளாகவும் மாற்றலாம். இப்போ இந்த ஆசனாவை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இது மாதிரி ஒரு மேட்ல கால்களை நல்லா உங்களால எந்த அளவு முடியுமோ அந்த அளவு அகட்டி வச்சுக்கோங்க. உங்களுடைய வலது காலை 90 டிகிரி வெளியில திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய வலது கையை முட்டி மடக்காம, இதுல கண்டிஷன் 2 முட்டியும் மடக்கக்கூடாது. முட்டி மடக்காம இந்த கையை உங்க காலை போட்டு இடது கையை மேல வச்சு மேல் நோக்கி நீங்க பாக்குறீங்க. மேல பார்த்ததுக்கு அப்புறம் கண்ணை மூடிக்கணும். நான் நல்லா பண்ண முடியுன்றதுனால கீழே வந்துருக்கேன். ஆரம்ப நிலையில இருக்கிறவங்க உங்களால இவ்வளவுதான் பண்ண முடியுதுன்னா நீங்க இவ்வளவு பண்ணலாம். உங்களால ஒரு 10 கவுண்டிங் கூட கொஞ்சம் கொஞ்சமா கீழே கொண்டு வரலாம். எக்ஸ்ட்ரீம் போஸ்டர் அப்படின்றது இதுதான். இதே மாதிரி இன்னும் மொத்தம் 3 டைப் இருக்குது. இன்னைக்கு முதல் டைப் நம்ம பார்த்துருக்கிறோம். மற்ற டைப்பை நம்ம பின்னாடி ஒரு நாள் இதை விட சூப்பராக இருக்கும். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். பழக்கத்தை வழக்கமாக்குறதுக்கு என்னோட சேர்ந்து இந்த சேலஞ்சில் கலந்துக்குங்க. இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.